நம்ம இன்றைக்கி பேசிக்கான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பேசிக்கான கேக் வச்சு நம்ம எல்லா வெரைட்டியான கேக்குமே பண்ணலாம். இந்த கேக் நான் ஈஸியான மெத்தடில் சொல்லி தந்திருக்கேன். ஸோ பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக வீட்லேயே கேக் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதில் நம்ம க்ரீம் தடவி பர்த்டே கேக் போல் ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்படி இல்லைனா டீ டைம் ஸ்நாக்காக கூட அப்படியே கூட வச்சு சாப்பிட்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இந்த கேக் பண்ணுறதுக்கு 3 முட்டை எடுத்துக்கோங்க. அதில் இருக்க மஞ்சக்கருவை மட்டும் தனியாக எடுத்துடலாம். வெள்ளைக்கருவை மட்டும்தான் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் நல்ல ஸ்பாஞ்சியான கேக் கிடைக்கும். நம்ம ஸ்பூன் வச்சு இது போல் எடுத்தோன்னா ஈஸியாக அந்த மஞ்சக்கரு தனியாக வெளியில் வந்துடும். இதையும் நம்ம இந்த கேக்கில் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு இது போல் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ளஃபியாக வரணும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஸ்லோ ஸ்பீடில் வச்சு அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஹை ஸ்பீடில் வச்சு அடிக்கணும். பீட்டர் அதுக்கப்புறம் முட்டை இல்லாமல் ஏற்கனவே நான் ஸ்பஞ்ச் கேக் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். முட்டையை ஃப்ளஃபியாக அடித்ததுக்கப்புறமா இது கூட சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். அதுக்கு நான் ஒரு அரை கப் அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இது 100 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இது போல் பீட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இடையிடையில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரை கப் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் கலந்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வினிகருக்கு பதிலாக நீங்கள் 1 டீஸ்பூன் அளவு எலுமிச்சம்பழ சாறு கூட சேர்த்துக்கிறலாம். ஆனால் கேக்கில் லேசாக லெமன் ஜூஸோட ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதோட டெக்ஸ்சர் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க முட்டையோட மஞ்சள் கருவையும் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். முட்டையோட மஞ்சள் கரு அதுக்கப்புறம் வெள்ளைக்கரு ரெண்டும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் இது நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சன்னி வச்சுட்டு 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அதாவது 125 கிராம் அளவு இருக்கும். இது கூடவே அரை கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இது 60 கிராம் அளவு இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா சளிச்சுக்கோங்க. நல்லா இது போல் ஜலிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பேட்டுலா இல்லைனா கரண்டி வச்சுட்டு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. இது கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்னு சொல்லுவோம். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல, இது போல் ஃபோல்டு பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப நேரம் மாவை கலந்துட்டோன்னா மாவு ரொம்ப ஹார்டாயிரும். அதே சமயம் நம்மளோட கேக்கும் ரொம்பவே ஹார்டாக தான் வரும். அதனால் ரொம்ப ஜென்டிலாக இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இது போல் கலந்ததுக்கப்புறமா இது கூட ரிஃபைண்ட் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மறுபடிக்கும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்க்குற எண்ணெயில் கொஞ்சம் கூட ஃப்ளேவர் எதுவும் இருக்கக்கூடாது. நான் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதெல்லாம் சேர்த்தோன்னா அதில் வாசனை இருக்கும்ல, அந்த வாசனை அப்படியே கேக்கில் வரும். அதனால் வாசனையே இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற கீ, பட்டர் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். பட்டர், கீலாம் ரொம்ப கெட்டியாக இருந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் உருக்கிட்டு கூட யூஸ் பண்ணலாம். அப்போ தான் இது கேக்கோட நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போது கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இதே போல் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட டெக்ஸ்சர் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இது போல் நம்ம கரண்டியில் எடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் விழுகணும். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம கேக் ட்ரே ரெடி பண்ணணும். கேக் ட்ரே இல்லைனா ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய நல்ல கனமான கிண்ணங்கள் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது உள்ளே பட்டர் ஷீட் ஒட்டி வச்சுருக்கேன். நீங்கள் பட்டர் ஷீட் போடாமலும் கேக் செய்யலாம். ஆனால் பட்டர் ஷீட் போட்டோன்னா எக்ஸ்ட்ரா சேஃப்டியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக் பேட்டரை சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணுறதுனால உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் வெளியில் போகும். அப்போ தான் கேக் நல்லா ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நான் இன்றைக்கி அவனில் பேக் பண்ண போகிறேன். இதை நம்ம கடாயிலையும் பேக் பண்ணலாம். கடாயில் கேக் பேக் பண்ணுறது எப்படின்னு ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் கடாயிலையும் பேக் பண்ணிக்கலாம். அவனில் பேக் பண்ணுறதுக்கு அவனை 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதே டெம்பரேச்சரில் 30லேருந்து 40 நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அவனுக்கும் டைமிங் வேறுபடும். அதனால் இடையிடையில் கேக் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு
கேக் முழுமையாக வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. இப்போ 40 நிமிஷம் ஆயிருக்கு. கேக் வந்து முழுமையாக பேக் ஆகிருக்கு. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா ஓரத்தில் இருக்கக்கூடிய பட்டர் ஷீட்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே ஒரு பட்டர் ஷீட் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு பட்டர் ஷீட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் பட்டர் ஷீட் போடாமல் பேக் பண்ணியிருந்தீங்கன்னா ஓரங்களை கத்தி வச்சு கீறிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கவிழ்த்திக்கோங்க. இப்போ ஒரு பிளேட் வச்சு இது போல் திருப்பிட்டு லேசாக டேப் பண்ணிவிட்டு நம்ம இந்த கிண்ணத்தை வெளியில் எடுத்துடலாம். இப்போ அடியில் நம்ம வச்சுருந்த பட்டர் ஷீட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கேக்கை நம்ம கட் பண்ணிடலாம். கேக்கில் நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இதை 3 லேயராக பிரிச்சுக்கோங்க. 3 இல்லை 2 லேயராக கூட பிரிச்சுக்கலாம். கேக்கோட டெக்ஸ்சர் பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதுல்ல எவ்வளோ ஸ்பஞ்சியாக சாஃப்டாக இருக்குது. மேலே இருக்க போர்ஷன் நம்மளுக்கு தேவையில்லை, அதை நம்ம கட் பண்ணிடலாம். நீங்கள் அப்படியே டீ கேக் மாதிரி சர்வ் பண்ண போகிறீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு 4-5 நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம். நம்ம டீ கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே பாருங்கள் இதோட டெக்ஸ்சர் எவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ பஞ்சு போல் இருக்குது. இப்போ இதை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களே பாருங்கள் நல்ல சுட சுட சூப்பரான ஸ்பஞ்ச் கேக் சூப்பராக தயாராக இருக்குது. இதை நம்ம முழுமையாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணலாம். நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இது முழுமையாக ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து க்ரீம் அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து க்ரீம் உருகாமல் இருக்கும். நான் இதை 3 லேயராக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான ஸ்பஞ்ச் கேக் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ ஈஸியான ஒரு கேக் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பபாய்.